அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை. இன்று பார்க்க போகும் தலைப்பு கோல்சார வேதை தவறு. கோல்சார வேதை தவறு. இந்த வேதை என்ற அமைப்பை பல ஜோதிடர்களும் இந்த அஷ்டம சனிக்கு, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனிக்கு, அஷ்டம சனி 8ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது அதற்கு 6ஆம் இடத்தில் ராகு, இது போன்ற பாவகிரகமான ராகு இருக்கும் பொழுது கோல்சாரை வேதை, அது அஷ்டம சனி பாதிப்பை தடுக்கும். அஷ்டம சனி சிம்ம ராசிக்கு கொடுக்கக்கூடிய இந்த அஷ்டம சனி பாதிப்பை தடுக்கும், பிரச்சனைகளை தராது என்று பல ஜோதிடர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது தவறானது. இந்த கோல்சார வேதை அஷ்டம சனியின் அந்த பிரச்சனைகளை தடுக்கவில்லை. நான் பல பேருடைய ஜாதகத்தை அஷ்டம சனியாக இப்பொழுது சிம்ம ராசியில் உள்ளவர்களுடைய பல பேருடைய ஜாதகத்தை பார்த்துள்ளேன். அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில், இந்த சிம்ம ராசியில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த அஷ்டம சனி பாதிப்பால். அப்போ இந்த கோல்சார வேதை ராகு சனிக்கு இங்க 6ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் இருப்பதால், சனிக்கு இங்க 7ஆம் இடத்தில் பக்கத்து ராசியில் இருப்பதால் கோல்சார வேதை அது பிரச்சனை தராது, அஷ்டம சனி பாதிப்புகளை தராது என்ற அந்த கோல்சார வேதை என்ற அமைப்பு தவறானது. அதை கண்டுபிடித்த உடைய முயற்சி தோல்வி அடைந்துள்ளது என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். அதனால் இனிமேல் அந்த கோல்சார வேதை என்பது முற்றிலும் தவறானது. அது அஷ்டம சனியின் தாக்கத்தை, பிரச்சனையை தடுக்க முடியாது, தடுக்கவில்லை. பல பேருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும் வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், பிரச்சனைகள் எல்லாமே சிம்ம ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், அவமானம், பிரச்சனை, எல்லா வகையான பிரச்சனையும் நடந்து கொண்டு தான் இருக்குது. அவங்களுக்கு பாதிப்புகள் அடைஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. எனவே இந்த ராகு கோல்சார வேதை என்ற அமைப்பில் அந்த சிம்ம ராசிக்கு பாதிப்பை குறைக்கவில்லை, தடுக்கவில்லை. பிரச்சனையை சனி, அஷ்டம சனி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெளிவாக சொல்லுகிறேன். இதுதான் உண்மை. நான் பல பேருடைய ஜாதகத்தை, சிம்ம ராசியில் பிறந்த பல பேருடைய ஜாதகத்தை பார்த்து தான் இதை தெளிவாக உறுதிப்படுத்தினேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.